ராம ரவிக்குமார் சார், இப்ப எங்களுக்கு சொல்லுங்க சார், இதுக்கு பின்னால யார் சார் இருக்கிறா? எல்லார்ட்டையும் கொஞ்சம் நேரத்தை கடன் கேட்டுக்கிறேன் அண்ணன் எல்லார்ட்டையும். முதல்ல எங்க அண்ணன் கரூர் சப்ஜெக்ட் பேசினாங்க. ஜனமா பணம், ஜனமா அப்புறம் என்னமோ இல்ல இடமாலாம் கேட்டு. ஆமா, அத சொன்னது திரு ஹென்றி தான், முரளி இல்ல. ஹென்றி அண்ணன். அண்ணே நான் சொல்லலனே, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதை சுட்டி காட்டினார். இருங்க முடிச்சிட்டோம் ப்ளீஸ். அதுதாயா இப்போ இது ஒரு அரசு, மதசார்பற்ற அரசு. ஆட்சிக்கு வந்து 60வது நாள்ல இடைத்தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு அள்ளி விட்டாரு வாக்குறுதி. இந்த கரூர் கட்சி மாதிரி MR விஜயபாஸ்கர் அவர் சொல்ற திமுக ஆட்சியில, தீய சக்தி ஆட்சியில பட்டா கொடுக்கல அப்படின்னார். எங்க அண்ணன் முரளி அண்ணனுக்கு இப்ப கொஞ்சம் குளுமையா இருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த விஜயபாஸ்கர் ஜெயலலிதா ஆட்சியில பட்டா கொடுத்திருக்கலாம்ல. தன்னுடைய அரசியல் சுய லாப பதவி வெறி அதிகார மோகத்திற்காக விஜயபாஸ்கர் வந்து வேண்டுகோள் வைக்கிறார். இப்போ ஜனங்களுக்கு இல்லாத இடமானா சர்ச்சினுடைய இடங்களை கொடுங்க பட்டா போட்டு, வக்ஃப் போடுற இடத்தை பட்டா போட்டு கொடுங்க. ஏன் இதே 3000 ஜனங்களுக்கு இந்த 3000 ஏக்கர் இடங்கள் அரசாங்க புறம்போக்கு இடம் இருக்குல்ல, அங்க கொடுங்க. நீங்க ஒரு கோவிலுடைய எந்த நோக்கத்திற்கு இடங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை தவிர்த்து, அந்த அந்த நோக்கங்களை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. அந்த இடங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுதானே சார்? பொறுங்க, கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது, சிலாசாசனங்கள் குறிப்பிடப்படுது. எந்த அறநோக்கத்திற்காக, தர்ம நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த அறங்கள் சூரியன் சந்திரன் உள்ளவரை நடக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்க கங்கை கரையில் காராம்பசுவம் அடியறுத்த தோஷம், கற்பிணி பெண்ண கருதறுத்த தோஷம், பெற்ற தாயோடு புணர்ந்த தோஷம் உருவாகும்னு சிலாசாசனம் சொல்லுது. இந்த தர்ம விரோதமாக ஆலய சொத்துக்களை கோயிலுக்கு தொண்டு செய்யவர்களுக்கு கொடுத்த அந்த நிலங்களை பூரா இந்த போராட்டம் பண்றாங்களே விவசாயிகள் பெயர்ல இந்த லேண்ட் மாஃபியா எங்களெல்லாம் மிரட்டுறாங்க. TR ரமேஷ, அள்ளிக்குட்ட ராதாகிருஷ்ணன், ராம ரவிக்குமார, இந்த மாஃபியாக்கள் ஆலய நிலங்களை ஆக்கிரமிக்க வேண்டக்கூடிய இந்த ரொம்ப தவறான எண்ணம் கொண்ட நபர்கள் எங்களை விமர்சிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கோவிலுக்கு ட்ரஸ்டி கிடையாது. இந்த நீங்க சொன்ன இந்த 4 கோவிலுக்கு கிடையாது. இந்த அவசரமான இந்த பட்டா கொடுக்கக்கூடிய இந்த உத்தரவை ரத்து செய்வதற்கு காரணம் மிஸ்டர் குமரகுருவரன் IAS, ரவிச்சந்திரன் IAS, மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன், ஜோதிமணி MP, கரூர் விஜயபாஸ்கர், இந்து சமய ஆணையர் வினய், அங்க இருக்கக்கூடிய திருப்பூர் JC, கரூர் அந்த செயல் அலுவலர் இவங்களை அழுத்தம் கொடுத்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் நாங்க தடையை பெறுவோம், கோயில் இடத்தை காப்பாற்றுவோம். இது முதல் சப்ஜெக்ட் ஓவர். ஓகே, பழனிக்கு வர்றேன். எங்க ஹென்றி என்ன வந்து தெரியும், நல்லா தெரியும், மூத்தவருங்க எனக்கு. ஒரு இடத்தை சாதாரணமா நீங்க பதியணும்னா சார்பதிவாளர்கிட்ட பதிய முடியாது. ஓகே, டிஆர்ட்ட போங்க பார், டிஆர்ட்ட போனா டிஏஜிட்ட போங்க, டிஏஜிட்ட போனா ஐஜிட்ட போன பெரிய சொத்துக்கெல்லாம் எங்க அண்ணன் மூர்த்தி மந்திரியா இருந்தப்ப அங்க இருந்து மெசேஜ் வரணும். காந்தி சிரிச்சாருனா தான் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். இப்போ ஆட்சி, எஸ் நான் ஓபனா பேசுறேன் சார், ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை. வலி வேதனையோடு நான் பதிவு செய்யறேன். உங்களுக்கு எனக்கு பிரச்சனைனா பழனி ஆண்டவன்ட்ட போவோம். பழனி ஆண்டவன் சொத்தையே மொட்டையை போட்டாண்டா நான் மொட்டையை போட்டு பிரார்த்தனை பண்ணல. இந்த விஷயத்தை நான் அம்பலப்படுத்தினேன். 27/3/2026 அமைச்சர் பத்திரப்பதிவு மூர்த்தி, அன்னைக்கு DIG மதுரையா இருந்தவர் ஆனந்த், DR இருந்தது சசிகலா அம்மா. இவங்களுடைய போன் ட்ராக் எல்லாம் நீங்க போட்டு உரையாடல்களை ஆய்வு செய்யணும். இன்னைக்கு 3 இந்த 6ஆம் தேதி 2 பதிவுக்கு அதே அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. ஓகே, எங்க அண்ணன் குமரகுருவர் வந்து IAS தான், 2 துறைக்கு மந்திரி செக்ரட்டரி. இப்ப எங்க மாரிமுத்து ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொன்னாங்கல்ல,
நீங்க எந்த தேதி சொன்னீங்க? 23/6/2026 இல்ல 27 இல்ல 27/3/2026 27/3/2026 அன்னைக்கு ரெஃபிசல் பண்றாங்க ஹென்ரினா சொன்ன மாதிரி. ஓகே 3/7/2026 பதியறாங்க. ஓகே நீங்க அப்ஜெக்ஷன் கொடுக்கிறாரு எங்க யோகியர், எங்க ஜேசி 2ஆம் தேதி கொடுக்கிறாரு அப்ஜெக்ஷன். ஓகே 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 இடையில ஒரு 5 நாட்கள் பழனியை பத்தியே செய்தி போட்டோம் நம்ம எல்லாம். ஆனா அன்னைக்கு வந்து திரு குமரகுருபரன் சென்னை சிட்டி கார்பரேஷன் கமிஷனர் ஆச்சே, அவர் போன் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணோம்? அவர் போன் எதுக்கு பாரு? அதுதான் சார். ஐயா பொறுங்க ஐயா, எங்க அண்ணன் அன்னைக்கு மந்திரி சேகர் பாபு, எங்க அண்ணன் சேகர பாபு 246 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட வாபஸ் வாங்கிய பொழுது சட்டமன்றத்தில் பதிவு செய்தது. இந்த கட்டிடங்கள் கல்யாண மண்டபம் கட்டிடத்திற்கான உத்தரவை வாபஸ் வாங்கி உத்தரவு போட்டது குமரகுருபரன். யார் உத்தரவு போட்டாரோ அவர் தான் வாபஸ் வாங்குறாருன்னு சொல்லி தான் தப்பிக்கிறதுக்கு குமரகுருபரனை மாட்டி விட்டார் சேகர பாபு. ஓகே 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 புரியுது புரியுது. இப்ப நான் சப்ஜெக்ட் சொல்றேன். கொஞ்சம் சுருக்கமா, டைம் இல்ல, 8 நிமிஷம். ப்ளீஸ் 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 வித் யுவர் பெர்மிஷன். இது முக்கியமான கட்டம். 2/7 மாரிமுத்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார். 3ஆம் தேதி பத்திரம் பதியுது. பத்திரம் பதிஞ்ச 3ஆம் தேதி கூடுதல் ஆணையராக பதவி உயர்வு பெறுகிறது குமரகுருபரன் உத்தரவு. ஓகே 6ஆம் தேதி பத்திரம் முழுமையாச்சு இந்த ஜஸ்டிஸ் மணிகண்டன் மூலமா. உங்களுக்கு இவ்வளவு தூரம் நடக்கின்ற போது நீங்க 0 வேல்யூ அந்த இடத்தை பண்ணிருக்கலாம். ஓகே இந்த பஞ்சாமிர்த புத்தம் உண்டியல் காசு வந்துச்சுன்னு சொல்லி பிரஸ் ரிலீஸ் டெய்லி 5 நாட்கள் கொடுத்தாங்க பழனியை பத்தியே. அது மாரிமுத்துடைய திட்டமிட்ட இந்த விளம்பரம், இந்த தவறை மறைக்கிறதுக்கு. சரி 6ஆம் தேதி பத்திரம் பதிஞ்ச பிறகு 7ஆம் தேதி கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல. சரி போகல, அந்த மனிதர் போகல. 10ஆம் தேதி ஐஜி தொடங்கி டிஐஜி தொடங்கி டிஆர் தொடங்கி எல்லாருக்கும் லெட்டர் வைக்கிறாரு மாரிமுத்து. சரி 9ஆம் தேதி அவருக்கு கூடுதல் ஆணையருக்கான அறிவிப்பான ஜீவ வெளியாகுது. சரி இதுல மாரிமுத்து மறைமுகமாக இந்த விஷயத்தில் தலையிட்டு தான் யோக்கியன்னு காண்பிக்கிறதுக்கு ஆவணத்தை முறைப்படுத்திட்டு போயிருக்கிறார். சிபிசிஐடி விசாரணை வளையத்தில் இந்த மாரிமுத்தை கொண்டு வரணும். நான் மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட வேண்டிக்கிறேன். ஓகே சார். ஒரே செகண்ட். குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர் இன்னைக்கு துறைக்கு செக்ரட்டரியா இருக்கிறாரு. அவர் சேகர் பாபுடைய மறுவடிவம் அங்க இருக்கிறாரு. எங்கள் விவிலியத்தில் சொல்வது மாதிரி நான் உடனிருந்தே செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் சொல்லி இந்த அரசுக்கு எதிராக குமரகுருபரன் செயல்படுகிறார். அவர் பணிமாற்றம் செய்யப்பட வேண்டும். சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அதில் பலர் தொடங்கி இருக்கிறார்கள். மூர்த்தி தொடங்கி சக்கரபாணி வரைக்கும் விசாரணை கொண்டு வரணும். ஓகே சார் வணக்கம். ஓகே ஓகே அண்ணே அண்ணே டைம்ல என்ன 2 பேரை பேச விடணும் தயவு செஞ்சு. சார் வணக்கம். ஓகே சார் இந்த சார் கேள்வி சார் இந்த இஷ்யூ அண்ணே சொல்லுங்க. ஒரே செகண்ட் முக்கியம். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஆவணம் நான் சொன்னேன் நம்ம பழனி ஆவணம். இத பதிஞ்சவங்க ஜேபி அசோசியேட்ங்கிற ஒரு நபர். ஓகே சிவகுமார்னு ஒரு வழக்கறிஞர். ஓகே இவங்க அரசு ஆவணம் பத்திரம் எழுத்தர் கிடையாது. ஓகே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கு. ஓகே இது சிபிசிஐடி விசாரணைக்கு இந்த இது பயன்படும். இவங்களையும் திரு ஜஸ்டின் மணிகண்டனையும் என்கொயரிக்கு உட்படுத்தினா இதில் பெரிய அரசியல் தலைவர்கள் கைதாவார்கள். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கைதாவார் நிச்சயம், சத்தியம். ஓகே ஓகே